Hi friends, நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்க்கும்போது என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் உடைய அப்டேட் தான். ஏற்கனவே நம்ம பார்த்த அப்டேட் தான் இது. என்ன அப்படின்னா ஸ்டிக்கர். வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டிக்கரில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி பல விதமான ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சென்ட் பண்ணுவீங்க. ஆனால் பாருங்கள், இங்கே ஒரு இது இருக்குது. இந்த மாதிரி நம்மளுடைய ஃபோட்டோஸை எப்படி வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கராக மாற்றி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோம். பாருங்கள், நாங்கள் மேலே எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நண்பருடைய ஃபோட்டோஸை நம்ம ஸ்டிக்கராக மாற்றி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்ப்போம். அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த பேக்ரவுண்ட் எரேசர் அப்படிங்கிற அப்ளிகேஷன், இல்லாட்டி நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன், ஒரு எடிட்டர் அப்ளிகேஷன் வச்சு ஈஸியாக எரேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பர்சனல் ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அப்ளிகேஷன், இது ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா, எல்லாமே ரெண்டு சின்ன சின்ன அப்ளிகேஷன் தான். ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் வந்து ஸ்டிக்கராக மாற்றி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் வந்து எரேசர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோஸை சூஸ் பண்ணுறோம். அதை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ ஒரு ஃபோட்டோஸை நம்ம சூஸ் பண்ணுறோம். இந்த ஃபோட்டோஸை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கிராப் பண்ணிக்கலாம், மேலே கீழே எப்படி தேவையோ நீங்கள் அதை வந்து நீங்கள் கிராப் பண்ணிட்டு மேலே டன் இருக்குல்ல இதை கொடுத்துருங்க. இதில் வந்து ஆட்டோ எரேசர் இருக்குது, மேனுவல் எரேசர் இருக்குது, ரெண்டும் இருக்குது. நான் இப்போ ஆட்டோ கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் ஒரே கலராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் இந்த ரெட் சிம்பிள் இருக்குல்ல, அதை எப்படி வச்சு நீங்கள் எங்களுக்குள்ள இது கிளிக் பண்ணுறீங்களோ அதை வந்து உங்களுக்கு ஆட்டாவே அரெஸ்ட் பண்ணி கொடுத்துரும். அதை நீங்கள் மெனுவலாக பண்ணுறாலும் ஈஸியாக பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு கையை வச்சு ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து மெனுவில் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே இருக்கிற ப்ரெஷ் டூவில் வந்து பெருசுன்னு பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பெருசு பண்ணி இந்த மாதிரி பேக்ரவுண்டில் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் அழிச்சிருங்க. அழிச்சா வந்து உங்களுக்கு நம்ம பார்க்குறதுக்கு பிக்சர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஓரளவு பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சு வந்து மேலே இருக்க டன்னு ஓகே கொடுங்க. இப்போ வந்து 2ஆம் நம்பர் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சைடில் உள்ளதில் அவங்க ஸ்மூத் பண்ணி காட்டும். ஓகே, அவ்வளோதான், நம்ம ஃபோட்டோஸ் ரெடி பண்ணிட்டோம். இங்கே சேவ் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, சேவ் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் ஃபோட்டோ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இங்கே ஃபினிஷ் இருக்குல்ல, அதை ஃபினிஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், வேலை முடிச்சு. இதை விட்டு வெளியே வந்துட்டு நம்ம ஏற்கனவே இன்னொரு அப்ளிகேஷன் சொன்னோம்ல, பர்சனல் ஸ்டிக்கர்னு, இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் நம்ம ஒன்றும் எடிட்லாம் பண்ண தேவையில்லை. நம்ம எடிட் பண்ண வச்சுக்க ஃபோட்டோஸ் இங்கே இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டிக்கராக அனுப்பி பார்த்துருப்பீங்க. அது மேலே நம்ம கை வச்சு இப்போ இது பண்ணுறோம். இப்போ நம்ம பண்ண இந்த ஃபோட்டோஸ் வரையும் இங்கே ஆட் ஆகிடுச்சு. இதெல்லாம் ஏற்கனவே நான் பண்ணி வச்சுருந்தேன். இது இப்போ நான் பண்ணி வச்சுருக்கல, இது இங்கே ஆட் ஆகிருக்கு. இது வந்து நீங்கள் ஆட் டு வாட்ஸ்அப்னு கொடுத்துருங்க. கொடுத்ததோடைய வாட்ஸ்அப் ஸ்டிக்கரில் வந்து இது வந்து உங்களுக்கு ஆட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து பேக்கில் வந்துட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் வந்து நான் இப்போ வந்து இமோட்டிக்கான கிளிக் பண்ணுறேன். இமேஜை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள், வந்து தலையோடைய ஃபோட்டோ வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை நீங்கள் கிளிக் பண்ணாங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய பர்சனல் யாரோடைய ஃபோட்டோ வந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கரை ரெடி பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஈஸியாக உங்கள் நண்பருக்கு அனுப்பி சந்தோஷப்பட்டுக்கலாம். அவ்வளோ நண்பர்களே, நல்ல ஒரு அப்ளிகேஷன், ரெண்டுமே யூஸ் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் ஸ்டிக்கர் அதிகமாக விரும்புகிறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.